மிக அண்மையில நடந்து முடிஞ்ச ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த காணொளியில நாங்கள் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். அமெரிக்காவினுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் சப்மரீன் ஏன் ஈரானின் ஐரிஸ் டெனா என்ற போர்க்கப்பலுக்கு டார்பிடோ தாக்குதல் நடத்தியது? இதற்கான பதில் இந்திய பெருங்கடலில் புதைந்து கிடக்கிறது. அங்கு யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் ஈரானினுடைய எல்லா கப்பல்களையும் கண்காணித்து வருகின்றது. இந்த கப்பல்கள் டியாகோ காசியா என்ற அமெரிக்க இராணுவ தளத்திற்கு ஆபத்தாக இருக்கலாம். அந்த தீவில் B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ் போன்ற முக்கிய விமானங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சாதாரண சரக்கு கப்பல் போன்று தோன்றும் சில கப்பல்களிலும் கூட தொலைதூர ஏவுகணை அதாவது மிசைல்ஸ் அமைப்புகள் மறைத்து இருக்கலாம். அவை மிக குறுகிய நேரத்தில் அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்க முடியும். இந்த மறைமுக ஆபத்துக்களுக்கு பதிலாக அமெரிக்கா IRGC நேவி கப்பல்களில் பலவற்றை அளித்ததாக தகவல்கள் கூறுகின்றன. அதில் சொலைமானி கிளாஸ் என்ற வேகமான இரட்டை உடல் கொண்ட கேட்டமேன் போர்க்கப்பலும் உள்ளது. 2026 மார்ச் 4 அன்று இந்திய பெருங்கடலில் ஒரு முக்கிய சம்பவம் நடந்ததாக கூறப்படுகின்றது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு முதன்முறையாக ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒரே டார்பிடோவால் ஒரு எதிரி போர்க்கப்பலை மூழ்கடித்ததாக சொல்லப்படுகின்றது. அன்று அதிகாலை நேரம் ஈரானின் ஐரிஸ் டெனா என்ற மவுச் கிளாஸ் போர்க்கப்பல் இலங்கையின் தெற்கு கடற்கரையிலிருந்து சுமார் 40 நாட்டிக்கல் மைல்ஸ் தூரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தது. இந்தியாவில் நடந்த கடற்படை பயிற்சியில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தது ஐரிஸ் டெனா. அந்த கப்பலில் சுமார் 180 கடற்படை வீரர்கள் இருந்தனர். ஆனால் அவர்கள் அறியாமலேயே கீழே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் மார்க் 48 என்ற கனரக டார்பிடோவை பயன்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது. கேப்டன் உத்தரவு கொடுத்ததும் டார்பிடோ ஏவப்பட்டது. சுமார் 50 knots வேகத்தில் அது கடலுக்குள் விரைவாக ஈரானினுடைய ஐரிஸ் டெனாவை தேடி விரைந்து சென்றது. சில வினாடிகளில் அந்த டார்பிடோ ஐரிஸ் டெனா கப்பலின் பின்பகுதியை ஸ்டெர்ம் பகுதியை நேராக தாக்கியது. அதன் வெடிப்பு மிகப்பெரிய சேதத்தை கப்பலுக்கு ஏற்படுத்தியது. இப்பெரும் வெடிப்பால் கப்பலின் இயந்திர அமைப்பு அழிந்தது. பின்பகுதி முற்றிலும் கிழிவடைந்தது. வெடிப்பின் அதிர்ச்சி அலை கடலில் பரவத் தொடங்கியது. அதிகாலை 5 மணிக்கு தாக்குதல் நடந்திருக்கின்றது. 5-8 மணிக்கு கப்பல் அவசர உதவி அழைப்பை மேற்கொள்கிறது. சுமார் 6 மணி தொடக்கம் 7 மணிக்குள் இலங்கை கடற்படை தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை தொடங்கியது. ஆனால் அவர்கள் வந்த நேரத்தில் ஐரிஸ் டெனா முழுவதும் கடலில் மூழ்கிவிட்டது. கடலில் எண்ணெய் தடம் மற்றும் உயிர் தப்பியவர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தனர். முடிவில் 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். சுமார் 80க்கும் மேற்பட்ட ஈரானிய கடற்படை வீரர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. டார்பிடோ எப்படி வேலை செய்கின்றது?
நீர்மூழ்கி கப்பல்கள் சோனார் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிரி கப்பல்களை கண்டுபிடிக்கின்றன. ஆக்டிவ் சோனார் ஒலி அலைகளை அனுப்பி எதிரொலி மூலம் எதிரிகளுடைய கப்பல்களின் தூரத்தை சுலபமாக கணக்கிடுகின்றது இந்த நீர்மூழ்கி கப்பல்கள். இன்னுமொரு வடிவில் பாசிவ் சோனார் என்ற தொழில்நுட்பத்தில் எதிரி கப்பல்களின் சத்தத்தை கேட்டு அதன் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கின்றது இந்த நீர்மூழ்கி கப்பல்கள். மார்க் 48 டார்பிடோ இதனுடைய வேகம் சுமார் 50 knots வரை காணப்படுகின்றது. இதனுடைய வெடிப்பு சக்தி சுமார் 1200 பவுண்ட்ஸ் என்று நம்பப்படுகின்றது. டார்பிடோ ஆரம்பத்தில் கம்பி வயர் மூலம் நீர்மூழ்கி கப்பலுடன் இணைத்திருக்கும். பின்னர் அது தானாகவே சோனார் மூலம் இலக்கை தேடி அழிக்கும். அமெரிக்கா ஏன் ஈரான் கப்பல்களை கண்காணிக்கிறது? ஈரானிடம் பல சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இருப்பது எல்லோருக்கும் தெரியும். எமாட் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் சுமார் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியது. சுமார் குரூஸ் மிசைல்ஸ் இவை டேஜியோ ஹாசியா போன்ற அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்க முடியும். சில சமயங்களில் சாதாரண சரக்கு கப்பல்களுக்குள் கூட ஏவுகணைகள் மறைத்து வைக்கப்படலாம் என்று அமெரிக்கா சந்தேகிக்கின்றது. அதனால்தான் இந்திய பெருங்கடலில் ஈரானின் கடற்படை இயக்கங்களை அமெரிக்கா தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது. இது இன்றைய உலக விவரம். இந்த உலக விவரம் உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொளியை லைக் பண்ணுங்க, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு புதிய உலக விவரம் நிகழ்வோடு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உருவாகட்டும். வணக்கம்.